பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம். அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்களாம். ஒருத்தன் பேர் ஜாய், இன்னொருத்தன் பேர் ஜோஷ், இன்னொருத்தன் பேர் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாராம், அந்த பிள்ளைங்க போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொன்னதும் ஒரு 3 ஸ்டிக், அதாவது குச்சிகள் எடுத்துகிட்டு வந்து தராராம். அவங்க 3 பேருக்கும் ஒவ்வொன்றா கொடுக்குறாராம். நீங்கள் போய் விளையாடுங்கப்பா இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்களாம், சரி இந்த குச்சி வச்சு நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம சிப்ளிங்ஸ் கூட விளையாடிருப்போம்ல, சும்மா அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி விளையாடுவோம்ல, குச்சி வச்சு அடிச்சுட்டு, அந்த மாதிரி அவங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி விளையாடுறச்ச என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டிக்கு ஒவ்வொருத்தரும் வச்சுருந்த ஸ்டிக்கு, அந்த 3 ஸ்டிக்குமே என்ன ஆகிடுச்சா, 2ஆக உடஞ்சிருச்சான். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பையன் ஜாய் இருக்கான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை நம்மளே சரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் அந்த ஸ்டிக்கை ஒட்ட வைக்க முடியலை. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜோஷ், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான், எதுவுமே பண்ணல, சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறான். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அடுத்து லாஸ்ட்டாக ஜான் அப்படின்னு இருக்கான்ல, அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கை கொடுத்தவர் நம்ம அப்பா தான், நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கிட்டே போய் கொடுப்போம், அவர் அதை சரி செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில், ஒரு நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர்கிட்ட போய் கொடுத்து, அப்பா இந்த மாதிரி உடச்சிட்டோம்ப்பா நாங்கள், இதாங்க நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாராம், கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த ஸ்டிக்கை உடஞ்சி, அந்த ஸ்டிக்கை என்ன பண்ணுறாராம், அழகாக சேர்த்து அவன்கிட்ட, அது முன்ன போல் இருந்தது இல்லையா, அதை விட அழகாக அதை அவனுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறாராம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம யாரை போல் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஜாயை போல் இருக்கிறோமா, ஜோஷை போல் இருக்கிறோமா, ஜானை போல் இருக்கிறோமா, யோசித்து பார்ப்போம். ஜாய் என்ன பண்ணான், நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி நினச்சான். ஆனால் அவனால் முடியல. அதே போல் தான் இன்றைக்கி நம்மள நிறைய பேர், என் பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன், நானே சரி செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தோன்னா நம்மளால் அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காது. அதே போல் ஜோஷ் பார்த்திங்க அப்படின்னா, அவன் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறான், இது சரியே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதே போல் உங்களோட வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கலாம், இதுக்கு முடிவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யார்கிட்ட வந்தால் நமக்கு முடிவு உண்டு அப்படின்றத இன்றைக்கி நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஜான் பாருங்கள், அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இது அப்போ தானே நம்மளுக்கு கொடுத்தாரு, அவர் அதை சரி செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி அதே போல் தான் எந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அதை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஹீ வில் டேக் கேர், அதை அவர் பார்த்துப்பார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் பழுதாக காணப்படுகின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, செம்மையே இல்லாத காரியங்களை ஆண்டவர் வந்து ஒரு புதியதாக ஒரு செழிப்பை உங்களோட வாழ்க்கையில் கட்டளையிடுவார். எப்போனா அவர்கிட்ட நீங்கள் நம்பிக்கையோட, விசுவாசத்தோடு அவர்கிட்ட காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது. ஆமென். நம்ம அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறது என்னன்னா, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி. இது யார் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் தான் சொல்கிறார். அப்போது இன்றைக்கி பழுதாய் போன உங்களுடைய காரியங்கள் எது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்னலாம் பழுதாய் காணப்பட்டிருக்கு, எதெல்லாம் ரிப்பேராக, எதெல்லாம் வந்து கட்டப்பட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு காரியம் இருக்குல்ல, அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இன்றைக்கு அந்தந்த காரியங்களில் கட்ட போகிறார். இஸ் கோயிங் டு ரீஸ்டோர். அவர் ரிஸ்டோர் பண்ண போகிறாரு, அதை ரீபில்ட் பண்ண போகிறாரு. ஆமீன். இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அவரை நம்பி அவரோட சமூகத்தில் நீங்கள் காரியத்தை ஒப்பு கொடுங்க, அவர் அதை உங்களுக்கு புதிதாய் மாற்றி கொடுப்பார். ஆமீன். இங்கே அடுத்ததாக அது செம்மையாக வந்து அதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கின்றோம், செவ்வையாக நிறுத்துவேன் என்று சொல்கிறார். அப்போது நீ என்கிட்ட ரிப்பேராக கொடுக்குற, ஆனால் நான் உனக்கு எப்படி கொடுக்குறேன், செழிப்பாக நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அதை திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமீன். இன்றைக்கி கர்த்தரை விசுவாசிங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாங்க. காட் பிளெஸ் யூ.